கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். 2 பேதுரு 1:12 இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்திருந்தும் நீங்கள் இப்பொழுதும் அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் அவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற நாட்களிலே நாங்கள் வாழுகிறோம். அனுதினமும் அந்த தீர்க்க தரிசனத்தின் ஒரு பங்காகவே நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு திசைகளை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரும் அனுதினமும் புதிய வெளிப்பாடுகளை கொடுத்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இதில் என்ன விசேஷம் என்றால், நாங்கள் அடுத்த நாளில் வாங்கி வாசிக்கிற செய்தித்தாள்களிலே வருகிற காரியங்களை விட தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வெளிப்பாடோ அற்புதமானது, அதிசயமானது. அது நமக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை குறித்த ஒரு நல்ல தெளிவையும் கூட அது கொடுக்கிறது. ஏனெனில் செய்தித்தாள்களை போல அல்ல, முடிந்த காரியங்களை சேகரித்து சொல்வதோ இல்லாவிட்டால் அதை முன்கூட்டியே அறிவிக்கிறதுக்கு முயற்சிப்பதோ அல்ல. பரிசுத்த ஆவியானவர் துல்லியமாக நாளை என்ன சம்பவிக்கும், அடுத்த மாதம் என்ன சம்பவிக்கும், அடுத்த வருஷம் என்ன சம்பவிக்கும் என்று தெளிவாக பேசுகிறவராக இருக்கிறார். அந்த வெளிப்பாடுகளும் மிகவும் தெளிவானவைகளாக இருக்கிறது. இன்றைய வேத வசனம் நமக்கு ஒரு உண்மையை சொல்லி தருகிறது. அநேக நேரத்திலே அநேக தேவ பிள்ளைகள் துரதிர்ஷ்டவசமாக கடந்த காலத்தின் அந்த உண்மையிலே, அந்த சத்தியத்திலே வாழுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அறியாதிருக்கிற சூழ்நிலை என்னவென்றால், சுகமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் ஏற்கனவே கிறிஸ்துவாலே நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. பரிசுத்த ஆவியோட ஒரு நல்ல உறவிலே நாங்கள் வளரும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்த வெளிப்பாடுகளை கொடுத்து நம்மை நடத்துகிறார். நம்முடைய ஊழியம், குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை, நிதி, வியாபாரம், சகலத்திலும் ஆவியானவர் புது கிருபைகள், புது வெளிப்பாடுகளை கொடுத்து அனுதினமும் நடத்துகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்று பரிசுத்த ஆவியோடு இருக்கிற அந்த உறவை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அனுதினமும் கர்த்தருடைய வேதத்திலும் வசனத்திலும் ஜெபத்திலும் நேரத்தை செலவிடுங்கள். அப்பொழுது நீங்கள் நாளைய செய்தித்தாள்களை காட்டிலும் நல்ல வெளிப்பாடுகள் உள்ள மனுஷர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்தும் பைபிள் மேரத்தான் வேத தியான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நம்முடைய எதிர்காலம் தேவனுடைய கையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே தோல்வி இல்லை, என்றும் ஜெயமே. God bless you. வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே.
உதவும் சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போ